இந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டிட்டு இருக்கிற ராஜா கடந்த 20 வருஷத்துல நடந்த குற்றங்களுக்கு ஒரு கோயில் கட்டுனா அதுல இருக்க போற சிலை இவருதுதான். நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சு நேர்மையா இருந்தா உச்சத்துக்கு வந்துடலான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அதெல்லாம் இல்லைன்னு. நேர்மையா இருக்கணும், கடுமையா உழைக்கணும், பணக்கார சொல்றதெல்லாம் கீழே இருக்கிறவனை கீழே வைக்கிறதுக்கு சொல்ற சூத்திரம். ரியல் எஸ்டேட்டோட அபரிதமான வளர்ச்சி ஆரம்பமான நேரம் நிலத்தோட மதிப்பு அதிகமாக மனுஷன் உயிர்களோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சது. குருநாத் எங்கிருந்து வந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த நகரத்துக்கு பார் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தினது அவர்தான். இளமை என்னும் பருவ கண்ணாடி, பார்க்கும் பிழையால் நுழையும் பருவம் தள்ளாடி. சுருக்கமா சொன்னா ரசனையான வன்முறையால உலகம் தான் காலுக்கு கீழே இருக்குன்னு எப்பவுமே நம்புறவரு. அவருக்கு மேல ஒரு சொல்லு இருக்குன்னா அது அவர் மனைவியோட சொல்லுதான். சாருலதா அவ பேரு. சாருலதாக்கு அவளோட பையன் அமர்நாத் தான் உலகம். அது மட்டும் இல்ல, அவளோட கௌரவம் கர்வம் எல்லாமே அவன்தான். என்ன தப்பா பாக்குறான்னு சொல்றேன். உங்களுக்கு அது கொஞ்சம் கூட புரியவே இல்லைல்ல. என்ன ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க குரு? குருநாத் சாம்ராஜ்யத்து மேல அவர் தம்பிக்கு ஆசை வந்துடக்கூடாதுன்னு ஏதோ பழி சொல்லி 2 பேரையும் பிரிச்சு வச்சா. நான் நம்பல. ஆனா இனிமே நீ இங்க இருக்கிறது நல்லதில்ல. வெளிநாடு எங்கேயாவது போயிடும். ஏற்பாடு பண்றேன். அடுத்த வாய்தாக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆஜராயிடணும் சார். இந்த ஜட்ஜி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சாமி என்ன சொல்றவன்? அதெல்லாம் இல்ல. என்ன பண்ணுமோ சாமி ஒன்று சொல்லுவாரு. இப்ப இந்த தேவையில்லாம நடந்தா எனக்கு ஒன்று தெரியும். முடிங்கடா அவனை. இந்த வயசுல எதுக்குடா கையில கத்தி? எங்க அப்பாவை கொல்றதுக்காக. அப்படியா? சரி. உனக்காக உங்க அப்பனை நானே கொண்டதா வச்சுக்க. எங்க போகணும்னு சொல்லி நான் கொண்டு போய் விட்டுறேன். எனக்குன்னு யாருமே கிடையாது. போறதுக்கு இடமும் இல்லை. என் கூட வரியா? இவர் உன்னை பார்த்துப்பாரு. உங்க கூட வந்தா நீங்க தான் என்ன பார்த்துக்கணும். சாமி, குரு. இந்த பையனை ஜாகிரதையா பார்த்துக்கோ. சரி குரு. அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட தான் வளர்ந்தான். எத்தனையோ பசங்க என்கிட்ட இருந்தாலும் அவன் மட்டும் என்கிட்ட நெருக்கமா வளர்ந்தான். சவுத் போர்ட்டில் ஒரு கன்சைன்மெண்ட் சிக்கியிருக்கு. ஆர்கேக்கு அங்கே ஒரு கான்டாக்ட் இருக்கு. பிளான் பண்ணலான்னு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. டேட், என்ன இருக்கு அதுல? 300 கோடி ரூபா சரக்கு இறக்கிட்டோம்னா இந்தியா ஃபுல்லா 10 வருஷத்துக்கு சப்ளை பண்ணலாம். குருநாத்துக்கு தெரியாம எப்படி செய்யறது? அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா ரிஸ்க் ஆயிடுது. டேட், நீங்கள் சம்மதிச்சா வெளியில் கொண்டு வர பிளான் பண்ணிடலாம். நான் இந்த பிசினஸ்ல இறங்கினப்போ என் கூடியதுல இறங்கினவனுங்க ஏறக்குறைய ஒரு 15 பேர் இருப்பானுங்க. அதுல 3/4 பேர் இப்ப செத்துட்டானுங்க. மீதி உள்ளவனுங்க ஜெயில இருக்கானுங்க. அப்படிதானே சாமி? ஆமா குரு. யாரும் தொட முடியாத இடத்துல ஓடிட்டு இருக்கிறது நான் ஒருத்தன் மட்டும்தான். ஏன் தெரியுமா? நான் இருக்கேனே குரு. எங்க இருக்க? நான் உன் முன்னாடி கோட்டை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன். நீ முன்னாடி கை கட்டி நின்றுட்டு இருக்க. காரணம் என்னன்னு தெரியுமா? என்ன செய்யணுன்றதை விட
என்ன செய்யக்கூடாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். குருநாத்தை கொண்டுட்டு சரக்கு இறக்கிடலாம். நீ எடுக்கிற ஆயுதம் எதில் இருக்கணும் பயமுறுத்தணும், ஒன்றும் இல்லை. புரியுதா? புரிஞ்சது டேட். நியூஸ் எனக்கு முதலே வந்துருச்சு. என்ன பண்ணு எனக்கு தெரியும். கிளம்பு. சரிங்க டேட். நீ யாரோ பையன் இருக்கான்னு சொன்ன. அவன் தான் குரு. அன்னைக்கு கோர்ட்ல குறுக்க வந்தானே அந்த பையன். அவனா? வர சொல்ல. ரெண்டாவது தடவை காப்பாத்திருக்க. உனக்கு என்ன வேணும் கேளு. படிக்க தெரியுமா? உன்ன மாதிரி குரு. சாமி, இந்த நார்த் சிட்டியில் இருக்கிற பார்லாம் பார்த்துக்கிறது யாரு? நம்ம ஆர்கே குரு. அதை வாங்கி நம்ம அமர்நாத் கொடுத்துடலாமா? மறுபடியும் குடிச்சிருக்கியா? கெட் அவுட். டேட், அமர், இனிமே அந்த நார்த் பார்லாம் நீ ஒருத்தனே பார்த்துக்கோ. நீ நம்ம இடத்துல தங்கிக்கலாம். நீ எனக்கு மட்டும்தான் வேலை செய்யணும். எனக்காக மட்டும்தான். புரிஞ்சுதா? ஜாக்கிரதையா இரு. அது இல்லை டேட், நான் சொல்றதை கேளுங்க. நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ். நீ எதுல இன்வால்வ் ஆகாத. டேட். வாட்? நீ பெரிய டவுனா? எவன் ஏதுன்னு பார்க்காம அடிப்பியா? ஆர்கே யாருன்னு தெரியுமா? நான் இந்த பிசினஸ்ல இறங்கின ஆரம்ப காலத்துலேருந்து என் கூட இருக்கிறவன். நீங்கள் என் பிளேஸில் இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்களோ அதைத்தான் நானும் செஞ்சேன். உன் இடத்துல நான் இருந்திருந்தா அவனை அடிச்சிருக்க மாட்டேன், சாவடிச்சிருப்பேன். நான் உன்னை வர சொன்னது வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. ஒன்றும் ஒரு கத்தி உடைஞ்சு துரு பிடிச்சு உள்ளே இருக்கு. காயம் எங்க இருக்கு, ஆனா செஞ்சவன் தான் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா அவன் யாருக்காக வருவான்னு தெரியும். அவன் பொண்ணுக்காக வருவான். என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சார். அவ டெல்லியில இருக்கா. நீ போய் ஃபாலோ பண்ண. மீட் பண்ணாங்கன்னா கொன்னுடு. யோசிக்கலாம் வேணாம். ரெண்டு பேரையும் கொண்டு. குரு, ஒரு இடம் விடாம அவன் போற வர இடம்லாம் சல்லடை போட்டு தேடியாச்சு. அவன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல. உங்க வார்த்தைக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் இறக்குறேன். அவனை நாயை சுடுற மாதிரி சுட்டு பாந்திரா பசார்ல வீசிடுறோம். தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள செத்து போயிட்டான்னா அது வலி இல்லை, நரகம். அந்த நரகத்தை அவனும் பார்க்கணும்ல, அதை நானே அவனுக்கு காட்டுறேன். இதுல நீங்க யாரும் இன்வால்வ் ஆக வேண்டாம். வரப்போற நாள்ல எத்தனை தலை உருண்டாலும் அது எண்ணாம மட்டும் இருங்க போதும். இந்த டைம்ல நீங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால சில சமயம் சிங்கம் பலவீனமாகலாம். அதுக்காக அது வேட்டையை மறந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை.